ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அப்ளிகேஷனை டேட்டாபேஸோட எப்படி கனெக்ட் பண்றது, அதுக்கு தேவையான டிபெண்டன்சி எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்டெலிஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம டாக்கர் மூலியமா தான் போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ அது வந்து எப்படி செட்டப் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம போன இதில் பண்ண மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டாக்கர் அதை ரன் பண்ணிக்கிறேன். இது ஓப்பன் ஆகட்டும். ஸ்டார்டிங் டாக்கர் இன்ஜின். ஓகே. அதில் என்னென்ன இருக்குன்னா, நம்ம ஸ்ப்ரிங் டெஸ்ட்லேன் அப்படின்றத நம்ம அப்ளிகேஷன் நேமு, போஸ்ட்கிரஸ்ன்றத ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே. இப்போ நம்ம இதில் போயிட்டு டாக்கர் கம்போஸ் அப்படி அப்படின்றத கொடுப்போம். கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டாக்கர் கம்போஸ் பிஎஸ் அப்படின்றத கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளோட நேமு, இமேஜ் என்னது, என்ன போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே இங்கே டீட்டெயிலாக காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டாக்கர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காண்டி எக்ஸிக் அப்படின்ற ஒரு கமாண்டு. நெக்ஸ்ட்டு ஐடி அப்படின்றது வந்து இன்ட்ராக்டிவ் மோடுக்கு போகிறதுக்காண்டி ஐடி அப்படின்றது கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்மளோட கண்டெய்னர் நேம் போஸ்ட்கிரஸ். நெக்ஸ்ட்டு பேஸ் அப்படின்ற என்டர் தட்டுவோம். ஸோ ரூட்குள்ளே போயிடுச்சு. இப்போ ரூட்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு எல்எஸ் கொடுத்து பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ அந்த உபுண்டுவில் இருக்கிற மாதிரி அந்த பின்னு, பூட்டு, டேட்டா, டெவ், டாக்கர் என்ட்ரி பாயிண்ட்டு, லிப்பு, மீடியா, ஆப்ட்டு, சிஸ்ஸு, டெம்ப், யூசர் வேறு இந்த மாதிரி எல்லாமே இந்த இதில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, ஓகே இதுலேருந்து நம்ம கமாண்டர்ஸ்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கியூ கொடுத்தோம்னா, ஓகே கண்ட்ரோல் கியூ கொடுத்தோம்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் எல் அப்படின்ற கொடுத்து என்ட்ரு தட்டோம். ஓகே ஓகே ஓகே. ரூட் விட்டு வெளியே வர்றதுக்கு கண்ட்ரோல் டி. ஓகே. ஸ்லாஷ் போட்டு பார்த்துட்டு இருக்கேன். ரூட் விட்டு வெளியே வர்றதுக்கு கண்ட்ரோல் டி அப்படின்றத ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ரூட் விட்டு வெளியே வந்துடும் நார்மல் இதுக்கு. ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தேவையான வேலையை முதல் ஆரம்பிப்போம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து pom.xml pom.xml எடுத்து ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ நம்மளுக்கு டிபெண்டன்சிலாம் தேவைப்படும்ல. நம்ம இதில் என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஸ்ப்ரிங் ஜேபிஏ அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏவும் போஸ்ட்கிரஸோட இதுவும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ப்ரிங் ஜேபிஏ எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஜாவாவோட கிளாஸை டேரெக்டாக டேட்டா பேஸுக்கு டேபிளாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு, லைக் நம்ம எஸ்கியூஎல் கோட் எதுவுமே டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு எதுவுமே போடாமல் டேரெக்டாக ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபி அப்படின்றத யூஸ் பண்ணி நம்மளோட ஜாவா கிளாஸையே அதில் வந்து இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிப்போம். இந்த மாதிரி டேபிள் ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றா டிக்ளேர் பண்ணிப்போம். ஸோ அந்த எஸ்கியூஎல் கோட் எதுவுமே இல்லாமல் டேரெக்டாக டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கோ அதில் வேல்யூ இது பண்ணுறதுக்கோ ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபி அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே டிபெண்டன்சிஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த நம்ம எதையுமே இன்ஸ்டால் பண்ணணும்னா வெப்சைட்டில் போய் இன்ஸ்டால் பண்ணி அதோட ஜாரை தூக்கி இதில் போகிறது இந்த மாதிரி எந்த வேலையுமே கிடையாது. டேரெக்டாக டிபெண்டன்சிஸில் போய் கை வச்சிட வேண்டியதான். ஸோ இந்த pom.xml தான் டிபெண்டன்சி எல்லாமே இது பண்ணியிருப்போம். நீங்கள் ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் டிபெண்டன்சி, குரூப் ஃபேக்ட் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடி அப்படின்ற மாதிரி ரெண்டு இது வந்துருச்சு. ஸோ இந்த குரூப் அந்த ஆர்டிஃபேக்ட் ஐடியில் வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட்கிரஸ் அப்படின்றத கொடுக்கு போஸ்ட்கிரேஸ்கியூஎல் அப்படின்றது தான் இதோட பேர். போஸ்ட்கிரேஸ்கியூஎல்னு கொடுத்தாச்சு. மேலே வந்து இது குரூப் ஐடி என்னன்னா போஸ்ட்கிரேஸ்கியூஎல் அப்படின்றத ஆர்கோட இதையும் கொடுத்துட்டு ஸ்கோப் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்னா ரன் டைம்ல மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். ஸ்கோப் வந்து ரன் டைம் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு டிபெண்டன்சி ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம போஸ்ட்கிரஸுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டிபெண்டன்சி எதுக்கு ஆட் பண்ண போகிறோம்னா, என்ன சொன்னேன் ஸ்ப்ரிங் டேட்டா அப்படின்றது ஒன்று சொன்னேன்ல. ஸோ அதுக்காண்டி ஸ்ப்ரிங் டேட்டா அப்படின்றதுக்காண்டி இப்போ இந்த இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஸ்ப்ரிங் -boot -starter for JPA data JPA இங்கே இப்படி கொடுத்துட்டு குரூப் ஐடியில் வந்துட்டு ஸ்ப்ரிங் ஃப்ரேம்ஒர்க் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் .boot அப்படின்றத கொடுப்போம். ஸோ இங்கே இப்போ எரர் அடிக்குது, 3 எரர். என்ன பார்த்தோன்னா டிபெண்டன்சி நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இதுக்கு பாம் ஃபைலில் வந்து ரீலோட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது? ஆல் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, நம்ம சர்வர் ஒரு தடவை கூட ரன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு.
ரன் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். டாக்கர் ஃபார்மில் போய் செக் பண்ணுவோம். ரன் ஆகுது, பட் எக்ஸஸ் எலமெண்ட் குயிக் ஃபிக்ஸஸ் கண்ட்ரோல் ஃபன் இந்த இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து லோட் மேவன் சேஞ்சஸ் அப்படின்றது லோட் மேவன் சேஞ்சஸ் கொடுத்தோம்னா லோட் ஆயிரும். சேஞ்சஸ் நம்ம மேவன் ஃபைலில் சேஞ்ச் பண்ணியிருக்க எல்லாமே ரீலோட் ஆயிரும். இப்போ நம்ம கரண்ட் ஃபைல் வந்து ரன்னிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராஜெக்ட் அங்கே ரன் ஆகவே இல்லை, ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ நம்ம மேலே வந்துட்டு இப்போ நம்ம அந்த இது கொடுத்தோம்ல மேவன் சேஞ்சஸ் இது பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து இன்ஸ்டால் பண்ணிடுச்சு நம்மளுக்கு தேவையான இது எல்லாமே. ஸோ இப்போ நம்மளோட மெயின் ஃபைலை ரன் பண்ணி பார்ப்போம். முதல்ல வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு ப்ராசஸ். இப்போ ரன் ஆகுதான்ட்டு fail to URL attribute is not specified and known. ஓகே, URL எதுவுமே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுது டிஸ்கிரிப்ஷனில். அப்ளிகேஷன் ஃபெயில் டு ஸ்டார்ட்னு. அது எதனாலன்றதை நான் லேட்டராக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு இது மாதிரி காமிச்சதுல மேவன் ஃபைலில் வந்து சேஞ்சஸ் வந்து ரீலோட் பண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ அதை கொடுத்தோன்னே இப்போ அந்த இங்கே காமிச்ச எரர் எதுவுமே இல்லை பாருங்கள். ஸோ அப்போது வந்து இந்த டிபெண்டன்சி வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு application.yml இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோ. application.yml நம்ம வெறும் இன்க்ளூட் மெசேஜ் சர்வர் இந்த டீடைல்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம் இப்போதைக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்ப்ரிங் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ டேட்டா சோர்ஸ் டேட்டா சோர்ஸ் நெக்ஸ்ட் யூஆர்எல் ஸ்பெசிஃபை பண்ணலான்னு வந்துச்சுல. ஸோ யூஆர்எல் தான் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். யூஆர்எல்ல JDBC postgres SQL PostgreSQL இது வச்சுட்டு 2 ஸ்லாஷ் போட்டதுக்கப்புறம் லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு அப்புறம் நம்மளோட போர்ட் என்ன இதில் ரன் ஆகிட்டு இருக்குன்றதை எங்கே வச்சுருந்தோம். நம்மளோட போர்ட் வந்து டாக்கர் கம்போஸ் எங்கடா வச்சு டாக்கர் கம்போஸில் நம்மளோட போர்ட் வந்து 5442 அப்படின்ற ஒரு போர்ட் நம்பர்லாம் வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து 5442 அப்படின்றத வச்சதுக்கப்புறம் ஸ்லாஷ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒன்று கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு யூசர் நேம் பூ அப்படின்றது யூசர் நேம் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட், அது பேர் பாஸ்வேர்டுன்னு தான் வச்சுருந்தேன். பாஸ்வேர்ட் ஓகே. போன வழியில தான் அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தோம். அப்புறம் எதுக்கு திருப்பி இந்த இடத்துலையும் கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து டாக்கரோட கம்பைன் பண்ணுறக்காண்டி இது வச்சுருக்கோம். இது வந்து நம்ம அப்ளிகேஷனை வந்து இதில் கனெக்ட் பண்ணுறக்காண்டி யூஸ் பண்ணுறோம். ஹிபர்நெட்ன்றதை கொடுத்துட்டு DDL ஆட்டோ. இது வந்து எனக்கு இந்த அப்ளிகேஷன் எண்ட் ஆகிறப்போ நான் வந்து என்னோட டேட்டா பேஸ் எதுவுமே வேல்யூ எதுவுமே தேவையில்லை அப்படின்றதுக்காண்டி கிரியேட் ட்ராப் கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்டேட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போது பெர்சிஸ்டண்டாக டேட்டா கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரியேட் ட்ராப் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, என்னோட அப்ளிகேஷன் எண்ட் ஆகிறப்போ என்னோட டேட்டா எல்லாமே திருப்பி கிளியர் ஆயிடணும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு தடவை இந்த எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப இதாக இருக்குது. சர்வீஸ் application.yml 5442 தான் நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து 542 ஓகே, போர்ட் நம்பர் கரெக்டாக தான் வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஹிபர்நெட் டயலக்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். டயலக்ட் r.hibernate டாட் postgresql postgresக்கு அப்புறம் SQL வந்து கேப்ஸில் இருக்கணும். SQL இந்த டியும் கேபிட்டல் DIALECT டயலக்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டு SQL வந்து என்னோட கோட் எதுவும் யூஸ் பண்ணா ஃபார்மேட் பண்ணணுமா அப்படின்றதுக்காண்டி ஃபார்மேட் _SQL வந்து ட்ரூன்னு வச்சுக்கிறோம், செட் பண்ணிக்கிறோம். இது ஒரு பூலியன் வேரியபிள், ட்ரூன்னு செட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஷோ -SQL அப்படின்ற ஒன்று இருக்கும். _SQL அதுவும் நம்மளுக்கு வேணாம். ஓகே, ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறோம். இப்போ நம்மளோட ஓகே, இப்போ நம்ம ஃபைலை ரன் பண்ணி பார்ப்போம். இதுதான் நம்மளோட டிபெண்டன்சி எல்லாமே செட் பண்ணுறது. ஒரு ஃபைல் எல்லாமே இப்போ வந்து எரர் தான் அடிக்கும் நம்ம ஃபைலு. எதனாலன்றதை நான் காமிக்கிறேன்.
ஓகே. நான் ஒரு தடவை கிளியர் பண்ணிட்டு அடிக்கிறேன். எங்கேருந்து அடிக்குதுன்னே தெரியல. டெர்மினல். ஓகே. கிளியர் அண்ணா தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வருது. ஓகே, 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 ஓகே. ஆல் த வே அப். போயிட்டு ஃபேட்டல். இந்த பார்த்தீங்களா? டேட்டாபேஸ் ஸ்டூடண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்றது. நம்ம இந்த இடத்துல யூஆர்எல் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். யூஆர்எல்ல ஜேடிபிசி இதெல்லாம் போட்டு நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் 5442 அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் தான் நம்மளோட யூஆர்எல் போர்ட் நம்பர் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட டேட்டாபேஸ் நேமை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். என்ன டேட்டாபேஸில் இதை வந்து கிரியேட் பண்ணுறோன்ட்டு. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு டேட்டாபேஸே கிரியேட் பண்ணல. ஸோ அதனால இந்த எரர் அடிக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ன்ற டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் உள்ள கரெக்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது வெறும் ஒரு செட்டப் வீடியோ மட்டும் தான். நம்மளோட டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணி நம்ம கோடில் இந்த application.yml இந்த டிபெண்டன்சியை வந்து இன்ஜெக்ட் பண்ணி எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி இந்த கரெக்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.